இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம். இப்போ சோப்பு போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொரிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க மக்களே, பிரியாணிக்கு அந்த இலை வரும்ல, அது தூள் போட்டு அதனால கருப்பாயிருச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வதக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் மாதிரி செய்கிறேன், அதனால இவ்வளோ போதும் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு தேவையான அளவு ஏற்றுக்காளுங்கள். வதக். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஓகேங்களா? ஆனால் 10 நிமிஷத்தில் கறி வேகாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் மூடி வச்சா தான் கறி வேகும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் எல்லாம் வணக்கி விட்டுட்டா எல்லாம் வணக்கி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா 10 நிமிஷம் ஆகாது. ஒரு 1/4 மணி நேரத்தில் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ஆயிரும், ஓகேங்களா? இருங்க, நல்லா வதக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம். வதக்கு. சென்னையெல்லாம் தேடி, சென்னையா டெல்லியா? ஓகே, டெல்லியெல்லாம் தேடி உன்னை கண்டேனே, பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே. வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும், தண்ணிலாம் விட்டு நல்லா கறி வேகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி போடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ரைஸுக்கு நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சரி வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்னா அரைச்சிக்கலாம். இதுதான் தேவைக்கேற்ற தேங்காய், தேவைக்கேற்ற மல்லி, தேவைக்கேற்ற மிளகா, ஓகேங்களா? இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். என்ன தான் நம்ம மசாலா அரைச்சி போட்டாலுமே நான் இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது காஷ்மீர் சில்லி பவுடர், இது கரம் மசாலா, ஓகே. இது கொஞ்சம் கரம் மசாலா இல்லை, சிக்கன் மசாலா, இது போட்டுக்கலாம். கலக்கலாம். நல்லா கலக்கலாம். நல்ல மசாலா இறங்கி நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ வரக்குனா தான் கறி குழம்புல கடிக்கும்போது சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? நம்ம கறியில் சிக்கன் வேவடித்தாலும் நல்லா இருக்காதுங்க, ஓகேங்களா? அப்படியே நல்லா வெந்திருக்கணும். ஆனால் வாயில் கடிக்கும் போது அப்படியே நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பொக்கவாயா சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இது 2 செகண்ட் 5 செகண்ட் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வரேன். கறி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். மசாலா என்னைக்கு நைஸாக அரைக்காதீங்க. இந்த பானிபூரிக்கு ஊற்றுற அந்த குழம்பு ஊற்றுவாங்க, அது மாதிரி ஆகி போயிடும் வளவலன்னு. இப்போ கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அடிங்க. ரொம்ப கொரகொரப்பால் நைஸாக மீடியமாக அடிங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றியாச்சு. நல்லா கிளறிட்டு அந்த மிக்ஸி ஜாரு கழுவி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்காங்க. கம்மியாக போடணும்னா கம்மியாக போட்டுக்காங்க, ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. நல்லா கறி வெந்து கொஞ்சம் நேரம் தான், 10 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். ஆமாக்களே, நான் கொத்தமல்லி தழை போட மறந்துட்டேன். எனக்கு எப்பயுமே இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு பழக்கம் இல்லை. எனக்கு இப்போ போட்டு பாருங்கள். எனக்கு இப்போ தான் போட்டு பழக்கம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டைமில் போட்டு பாருங்கள், ஓகே? நல்லா கல்லறி வச்சுட்டு நல்லா கொதிச்சூட்டி காட்டுறேன். ஓகே, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸில் ஊற்றி சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் நல்லா, உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணுன்னா கூட இன்னும் கெட்டியாக வச்சுக்கலாம், ஓகே? எனக்கு இது மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும், ஓகேங்களா? இப்போ வாங்க ரைஸில் ஊற்றி எப்படி சாப்பிட்லான்னு காட்டுறேன். நல்லா ரைஸ் போட்டுக்கிட்டு சிக்கன் குழம்பு, எனக்கு ரைஸ் மேலே குழம்பு ஊற்றினா எனக்கு எனக்குமே பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்குது, ஆனால் எனக்கு பிடிக்கிறதில்ல. அப்படியே இந்த லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டு அப்படியே இது பண்ணி சூப்பராக இருக்குது. அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்குது மக்களே. உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே இப்படி கணேசா யாருடா குழம்பு வச்சு அசத்துறதா, அது மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பசி தாங்க முடியல, ருசி இழுக்குது. ஓகே பாய், காட் பிளஸ் யூ.